நண்பர்களே, தம்பி வேலை தேடி போக ஆரம்பிச்சிட்டேன் நண்பர்களே. இன்னைக்கு கண்டிப்பா தம்பி வேலையோட தான் வீட்டுக்கு திரும்ப வருவேன். வேலை தேடி எல்லாம் போகல, எல்லாரும் அங்க வாங்க இங்க வாங்கன்னு சொல்றாங்க. ஆனா வேலை இல்லைன்றாங்க. கடைசியில எல்லாரும் பிராடு பயல்களா இருக்காங்க நண்பர்களே. அலைய விட்டு வேடிக்கை பாக்குறாங்க நண்பர்களே. ஏன்டா உங்களை என்ன ஏமாத்துறவங்களை என்னடா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து தமிழ் ஸ்டாண்டப் காமெடி. ஸோ தமிழ் ஸ்டாண்டப் காமெடி வந்து ரியலாகவே காமெடியாக தான் இருக்கா, இல்லை அது எப்படி இருக்குன்னு தான் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்க. முதல்ல பேசலாம். ஓகே, சில வீடியோவில் போயிடுவோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கான ரீசனே வந்து இப்போ நான் வீடியோ காமிச்சேன். அந்த வீடியோ தான் டைலர் சொல்லி தரோம் தெரியுமா இருக்காது. அந்த அக்கா என்ன பண்ணுன்னா பிளவுஸ் தைக்க சொல்லி தந்துட்டு அந்த அக்காவே போட்டு காமிக்கும். அந்த அக்கா கமெண்ட்ல போயிட்டு இந்த கம்யூனிட்டி தோழி அடுத்த தடவை ஜன்னல் வச்ச ஜாக்கெட் தைங்க தோழி அப்படின்னா ஏதாச்சும் சிரிப்பு வந்துச்சா? வந்திருக்கா? ஏன்னா எனக்கே வரலையே. நான் சும்மாவே சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்படியா பட்ட எனக்கே சிரிப்பு வரலன்னா உங்களுக்கு எப்படி சிரிப்பு வரும்? அவனுக்கு ஜாக்கெட் மேலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அந்த ஜன்னல் மேலதான் இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு. இவனுக்குலாம் ஒரே முடிவு என்ன பண்ணணும்னா ஒரே டிசிஷன் தான் இருக்கு, ஆம்பளைங்களுக்கு ஜாக்கெட் மாட்டி விடணும். ஆனா அந்த அக்கா யோசிக்கலாம், ஆம்பளைங்கள ஹெவி பிரஸ்ட் ஃபேட் பிரஸ்ட் எல்லாம் இருக்காது அப்படின்னு. எங்க ஏரியால இருக்காங்க பசங்க, நான் கூட்டு வரேன். ஆக்சுவலா எனக்கு இந்த ஒரு வீடியோ பார்க்கும் போது எனக்கு ஜோக்கா தெரியல, லிட்ரலி ஒரு பாடி ஷேம் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. சரி, ஓகே, இதோட கமெண்ட்ஸை பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா அதான் இருக்குமே, சர்ச்சிங் ஃபார் எ ஜோக் பட் நாட் ஃபவுண்டு. அப்படியே அது கீழே பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கோம், நானும் ஜோக்குக்கு வெயிட் பண்ணுறேன் பட் கடைசியில் ப்ரோ பாடி ஷேம் தான் பண்ணுறாரு, இதுக்கு பேர் ஜோக்கா, லைக் அந்த மாதிரி. ஆக்சுவலி இந்த வீடியோ தான் என்ன ஒரு கண்டென்ட்டை வந்து எடுத்து வச்சுது. ஸோ நன்றி. அவரோட யூடியூப் சேனலுக்குள்ள நான் போயிட்டு ஒரு நிறைய ஷார்ட்ஸ் தான் போட்டிருந்தாரு. அவர் எப்படின்னா வந்து டே பை டே அப்டேட் ஆகிக்கிட்டே இருப்பார் போல. இப்போ வந்து சிவகார்த்தினை போட்டு சோஷியல் மீடியா வந்து அடிச்சாங்க, அதுக்கு வச்சு ஒரு ஜோக் ஒன்று பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் வந்து வாழை தானே இப்போ படம் நியூஸ் ஆச்சுல, அதுக்கு ப்ரொமோஷனுக்கு வந்த மஸ்கினை போட்டு ஒரு ஜோக் ஒன்று பண்ணி வச்சிருக்காரு. ஆக்சுவலா ஜோக்கே கிடையாது, ஆனா ஜோக்குன்னு சொல்லி பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கும் சிரிக்கிறாங்க, எப்படி சிரிக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சரி, அதை பத்தி நான் இப்ப பேசல. நான் இப்ப பேச வந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஜன்ஸ் செக்ஷுவல் ஃபேண்டசி அந்த சிங்கிள் காய் தமிழ் ஸ்டாண்டப் காமெடி. ஸோ இதை பத்தி தான் நான் பேச வந்தேன். ஆக்சுவலி இதுக்கான டம்பைன்ல அவர் வச்சிருப்பாரு, பட்டு மாமி பட்டுன காமி. நம்ம இந்த வீடியோ பாப்போமா? வீடியோ டிஸ்க்ளைமர் சொல்றேன், கேள்விப்பட்டிருக்கியா? டிஸ்க்ளைமர் தி ஃபாலோயிங் படிக்கிறதுக்குள்ள அது காணாம போயிடுச்சு. சரி, ஓகே, நம்ம வீடியோ ஃபுல்லா பார்ப்போம். அப்படின்னா என்ன சினி ஃபைல்? அங்கதான் வரேன். அப்படின்னா சினி ஃபைல்னா சினிமா லவர்னு அர்த்தம். அதாவது ஃபைல்னு முடிஞ்சா அதோட லவர்னு அர்த்தம். எனக்கு கேட்கும்போது செம கூலா இருக்குல்ல மேம். நான் என்னோட பயோல வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணேன். என் ஃப்ரெண்டு கால் பண்ணி, அவன் செம பணக்காரன் பாஷ் கை, அவனுக்கு கால் பண்ணி மச்சான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைல் சொல்றான் அப்படின்னா, அவன் ஏதோ டெக்ஸ்டர் சீரிஸ்ல பார்த்துட்டு ஏதோ நெக்ரோ ஃபைல்னு ஒன்று இருக்கு. எனக்கு நெக்ரோ ஃபைல் தெரியுமான்றே அதையும் அவரே சொல்லுவார், அதையும் கேளுங்க. ஜோக் என்ன தெரியல, பட் டெக்ஸ்டரே எவ்வளவு செக்ஸியான ஒரு ஆளு, அவனே வச்சிருக்கானா நம்ம ஏன் வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐ எம் ரிஷா ஐ எம் நெக்ரோ ஃபைல் அப்படின்னு வச்சிருக்கேன். அன்னிலேருந்து ஒரு இளவு வீட்டுக்கு எனக்கு கூப்பிட மாட்டேங்கிறாங்க. தெரிஞ்சவங்க சிரிக்கிறாங்க. பட் நெக்ரோ ஃபைல்னா என்ன தெரியுமா மேம்? பீயிங் அட்ராக்டட் டு டெட் பாடிஸ். டெட் பாடியை பார்த்து மூடாறதுக்கு நான் டைரக்டர் பாலாவா? அதாவது அந்த வேர்டுக்கான மீனிங் வந்து டெட் பாடி கூட போயிட்டு உடல் உறவு வச்சுக்கிறதுக்கு தான் அந்த அந்த எக்ரோஃபைலோ மெக்ரோஃபைலோ ஒரு வேர்டு சொன்னாரு. அதான் தமிழ்ல சொல்லியிருக்கலாம். ஆக்சுவலி எல்லாமே தமிழ்ல பேசிட்டு அந்த ஒரு வேர்டு மட்டும் இங்கிலீஷ்ல பேசிட்டாரு. ஏன்னா வந்து தமிழ்ல பேச முடியாது, பேசினா பிரச்சனை ஆயிடும். அதனால தமிழ்ல பேசாம நம்ம இங்கிலீஷ்ல பேசினா என்ன, எந்தெந்த விதெல்லாம் தமிழ்ல பேசினா இங்க பிரச்சனையோ அந்தந்த விதெல்லாம் நம்ம இங்கிலீஷ்ல பேசிக்கலாம். அதை வீடியோ பிளே பண்ணுவோம். எனக்கு புரியவே இல்லை. எனக்கு டெட் பாடியை பார்த்தா நான் ஏன் மூட போறேன். ஆனால் எங்க சொந்த தாத்தா சாவுக்கு என்ன உள்ள ரிஷா வந்துட்டு அங்கே பாடி எடுங்க அப்படின்றாங்க என் ஃப்ரெண்ட். ஜோக்கு சிரிங்க எல்லாரும், என்ன சிரிக்காம உட்காந்துக்கிறீங்க? அவங்கெல்லாம் மொரட்டு பாஷ். எவ்வளவு பாஷ்னா நடு கிளாஸ்ல உட்காந்து புக்ஸ் படிச்சுட்டு இருப்போம் சார், கதை புக்ஸ். என்ன புக்னு ஏதோ எட்டி பார்த்தா ஏதோ 50 Shades of Grey அப்படின்னு இருந்துச்சு. அப்படி என்ன தெரியுமா அப்படின்னா என்ன புக் மேம் அது? அது சார் எனக்கு 50 Shades of Grey அதோ கலரிங் புக்குன்னு நினைச்சேன். எனக்கு சத்தியமா எனக்கு புரியவே இல்லை. அது ஒரு அடல்ட் புக்குன்னு தெரிஞ்சிருச்சு, அதுக்கு எதுக்கு சிரிக்கணும்? அது என்ன அப்படி
என்ன ஜோக் இருக்கு, என்ன ஜோக் இருக்கு? சரி ஓகே, அப்படியே ப்ளே பண்ணுவோம். நான் பார்த்தா அது ஏதோ அடல்ட் புக்காமா, அது ஏதோ எராட்டிக்கான்றாங்க, என்னன்னு புரியல. அதே அவன் சொன்னா நாங்கெல்லாம் பணக்காரங்கடா, நாங்கெல்லாம் வந்து பான் பார்க்க மாட்டோம்டா, பான் படிப்போம்டா அப்படின்னு. எவ்வளவு ஸ்டூப்பிடா இருக்கு. பணக்காரங்கெல்லாம் பான் படிப்பாங்கன்னா அப்ப நானும் பணக்காரன் தான். நான் படிக்கிற பான் பேர்லாம் சொல்லிட்டா, பட்டு மாமி பட்டுன்னு காமி. பட்டு மாமி பட்டுன்னு காமி. ஜோக்கு ஜோக்கு. மார்கழி மாசம் மாமா ரொம்ப மோசம். மார்கழி மாசம் மாமா ரொம்ப மோசம். கருப்பு கரடி கதவை தொரடி. கருப்பு கரடி கதவை தொரடி. நான் கண்டுபிடிச்சேன், ஜோக்க கண்டுபிடிச்சேன். நீங்க கண்டுபிடிச்சிங்களா? ஜோக்கு வந்து என்னன்னா ஆக்சுவலி ரியல் ஜோக்கே வந்து இதுதான். இந்த ஒரு 5 செகண்ட்ஸுக்கான ஜோக்கு தான் அவர் எடுக்கிறதுக்கோசம் முன்ன ஒரு நிமிஷம் பின்னாடி ஒரு 5 நிமிஷம் போட்டு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. பட்டு மாமி பட்டுன்னு காமி, கருப்பு கரடி கதவை தொரடி. ஜோக்கு ஜோக்கு ரன்னிங்கா வந்தா ஜோக்கு நண்பர்களே. உங்களுக்கு தெரியுமா? தெரியலனா சிரிங்க, பார்த்து கத்துக்கோங்க. ஸ்டாண்ட் அப் காமெடி ஜோக், ஸ்டாண்ட் அப் காமெடி ஜோக். பட்டு மாமி பட்டுன்னு தரச்சி, பட்டு மாமி பட்டுன்னு காமி. மாமி விளையாட்டு மாமா தலையாட்டு. மாமி விளையாட்டு மாமா தலையாட்டு. அந்த ஆக்ஷனை பாத்தீங்களா? மாமி விளையாட்டு மாமா தலையாட்டு. ஜோக்கு ஜோக்கு எல்லாமே இந்த ஜோக்கு. ஓகேங்களா? அண்ட் 50+ டைட்டில்ஸ் மேம். பட் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிய வேணா, நான் ஒரு காலத்துல முரட்டு வர்ஜினா இருந்திருப்பேன். கெஸ் பண்றேன், நான் வர்ஜினா இல்லடா. எப்படா சொல்றேன்? மேல கீழே பார்த்துட்டு சொன்னேன். வர்ஜினா இல்லையா? அது ஒரு ஆக்சுவலா ஒரு பிரைவசி அது. ஓகேங்களா? அது ஒரு பர்சனுக்கு இருக்கான ஒரு பிரைவசி அது சொல்றேன். எக்ஸ்ரே விஷன் ஏதாவது வச்சிருக்கியா? இல்ல இல்ல, பட் நான் ஒரு காலத்துல வந்து ரொம்ப காஞ்சு போன ஒரு வர்ஜினா இருந்தேன். எனி வர்ஜின்ஸ் இன் தி ஹவுஸ் மேக் சம் நாய்ஸ். ஆமா, உங்களால இங்க தான் நாய்ஸ் மேக் பண்ண முடியும். ஸ்டாண்ட் அப் காமெடி, ஸ்டாண்ட் அப் காமெடி எல்லாம் சிரிங்க, நின்னுட்டு சிரிங்க. அதான் ஸ்டாண்ட் அப் காமெடி. இப்ப நண்பர்கள் எனக்கே புரியுது எதுக்கு ஸ்டாண்ட் அப் காமெடின்னு சொல்றாங்கன்னு. இவரு நின்னுக்கிட்டே தனியா காமெடி பண்றாரு இல்லையா, அதனால ஸ்டாண்ட் அப் காமெடி போல. இங்கே மேக் பண்ணுங்கன்னா வேற எங்கேயும் உங்களால பண்றதுக்கு வக்கி கிடையாது. பட் நான் ஒரு காலத்துல ரொம்ப காஞ்சு போன ஒரு வர்ஜினா இருந்தேன். அதாவது 21st செஞ்சுரியில 21 வயசு ஆனதுக்கு அப்புறம் வர்ஜினா இருக்கிறது எவ்வளவு காண்டுனா, சுத்தி இருக்கிறவங்க வர்ஜினிட்டி லூஸ் பண்ணிட்டேன். நீ வர்ஜினா இல்லையா? இன்னும் ரொம்ப ஃபிளெக்ஸ் பண்ற. ஒரு தடவை ஒருத்தன் கேட்டான்டா, டே இப்ப சொல்றேன். எனக்கு வர்ஜினா இருக்கிறதுல பிரச்சனையே கிடையாது. இந்த நான் வர்ஜின்ஸ் பண்ற டார்ச்சர் தான் தாங்க முடியாது. உன்ன மாதிரி ஆள்லாம் என்ன பண்ணுவானுங்கன்னா, அவனுங்க செக்ஷுவல் ஃபேண்டசில நம்மள்ட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் கேர்ள் ஃபிரெண்ட் கூட என்னெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருக்க, கேட்டா ஃப்ரெண்ட் அப்படின்றத நம்மள்ட்ட சொல்லியே ஆகணும் அவனுக்கு. அது எப்படி இருக்கும்னா, பிச்சைக்காரன் போய் பால் ஷர்ட் பத்தி பேசுறாங்க, தட்டை தூக்கி பிச்சைக்காரங்கிட்ட பால் ஷேர் பண்றத பத்தி பேசுற. பிச்சைக்காரங்கிட்ட போய் நீ என்ன பால்க்கு ஷேர் பண்ற? ஜோக்கு ஜோக்கு நண்பர்களே, ரைமிங்கா இருக்குல்ல. பிச்சைக்காரங்கிட்ட பால்க்கு ஷேர் பண்ணுறது ஜோக்கு ஜோக்கு. எல்லாம் சிரிங்க. அடிச்சிருவான். என் ஃப்ரெண்டில் ஒருத்தருக்கான், அவன் பேர் ராஜசுந்தரம். வந்து எப்போ பார்த்தாலும் அவன் செக்ஷுவல் ஃபேண்டசில என்னன்னு சொல்லிட்டே இருப்பான். அவன் பேர் ராஜசுந்தரம். ராஜசுந்தரம் காஜி சுந்தரம் வச்சுக்கலாம். ராஜசுந்தரம் காஜி சுந்தரம். ஜோக்கு ஜோக்கு ரைமிங்க பாருங்க, ரைமிங்க பாருங்க. அவ்வளோ காஜு பிடிச்சவன் என்கிட்ட வந்து, மச்சான் என் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் என் செக்ஷுவல் ஃபேண்டசிக்கே ஒத்துக்க மாட்டேங்கிறடா, என் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் என் செக்ஷுவல் ஃபேண்டசிக்கே ஒத்துக்க மாட்டேங்கிறான். செக்ஷுவல் ஃபேண்டசியா? எனக்கு செக்ஸே ஃபேண்டசிடா. மேட்ரிக்கே ஒத்துக்க மாட்டேங்கிறடா, மைண்ட் ஃபக் பண்றடா அப்படின்றான். அப்படியாவது ஃபக் பண்றாடா. ஜோக்கு 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 நண்பர்களே, மைண்ட் ஃபக் ஜாலியா நினைச்சு பண்ணிக்கோ. நான்லாம் ரொம்ப நாளைக்கு மைண்ட் ஃபக்ன்றது ஃபோன் செக்ஷன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். காலேஜ் போனா வர்ஜினிட்டி லூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. காலேஜ் போனா வர்ஜினிட்டி லூஸ் பண்ணிடலாம். காலேஜ் போனா படிக்கணும்னு இல்லை. அப்படி ஃபர்ஸ்ட் காலேஜ் லைஃப்னு வந்து ஆக்சுவலி வந்து படிக்கிறதுக்கு. அப்படி படிக்க முடியல அப்படின்னா 4 வருஷம் 3 வருஷத்துல ஏதாச்சும் உனக்கான ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு. அதுவும் இல்லை அப்படின்னா உன்னுடைய ஐடியாவை நீ வந்து ஷேர் பண்ணி அதை வச்சு லைக் ஃபியூச்சர்ல நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பிஸ்னஸ் ஐடியாவா இருக்கலாம், இல்லை சம் ஐடியாஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த 3 வருஷத்துல தான் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும், நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், நிறைய கான்டாக்ட் எல்லாமே நம்மளுக்கு அங்கதான் கிடைக்கும். அந்த இடத்துல போயிட்டு வர்ஜினிட்டியை லூஸ் பண்ணிட்டான் காலேஜுக்கு போனேன். ஜோக்கு 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 நண்பர்களே, இதெல்லாம் ஜோக்கு. நாளா ஒரு மாதிரி யூஸ் பண்ணேன். டிஃபன் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணேன் மேக்ஸிமம். நான் படிச்சது பேர் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், SRMோட ஒரு பிரான்ச் தான் மேம். அது ரொம்ப கை தட்டாதீங்களா ஈஸ்வரிக்கு. எவன்டா ஈஸ்வரியில படிச்சவன் இந்த ஷோக்கு வந்திருக்கானா? அப்ப என் ஃப்ரெண்டா மட்டும்தான் இருப்பான். அவன் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். சும்மா பூரா போய் வர்ஜின் பயில அங்க போனா இலக்காரமா சொல்றாங்க பாருங்க. அது ஜோக்கு ஜோக்கு நண்பர்களே, பூரா பசங்க வெர்ஜின் பசங்க. நம்ம ஃப்ரெண்டு தான். ஜோக்கு ஜோக்கு.
அவன் இந்த பொண்ணை கட்டி முடிச்சுட்டு எனக்கு குறுன்னு பாக்குறான். இவன் நம்மளோட மோசமான ஆளா இருக்கான்னு திரும்பி இல்ல நம்ம தான் பவர்ஃபுல் சொல்லிட்டு அவனை கிரீப்பியா பார்த்துட்டே இருக்கேன். அவனை நான் அவளை கட்டி பிடிச்சிட்டு எனக்கு கிரீப்பியா பாக்குறான். அவ கூட கண்ணால சீட் பண்றான் என் கூட, எப்படின்னே தெரியல. டக்குன்னு எந்திரிச்சான். ஏன்டா அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையா? நீங்களா அம்மா கூட பிறக்கலையா? அம்மா கூட யாரும் பிறக்க மாட்டாங்க, சரி. பட் அக்கா தங்கச்சி கூட பிறக்க ஜோக் நண்பர்களே, சரிங்க. அக்கா தங்கச்சிக்குள்ள பிறக்கலையான்னு கத்துவான்னு பார்த்தா சும்மா பார்த்துட்டு இருக்கீங்க ப்ரோ, ஒரு வீடியோ எடுத்து கொடுக்கலாம் ப்ரோ. எனக்கெல்லாம் எத்திக்ஸ் இருக்கு. சும்மா வீடியோ எடுத்து கொடுக்கறதுனா எனக்கு ஒரு காப்பி வாங்கிட்டு தான் கொடுப்பேன் நான். ரொம்ப பெருமையா இருக்குது. இது ஒரு பெருமை கொண்ட ஃப்ரெண்ட்ஸ். இது ஆக்சுவலி உங்களுக்கு புரியுதா? நான் ஒரு காப்பி எடுத்துக்கின்னு தான் கொடுப்பேன். ஜோக்கு எல்லாம் ஜோக் நண்பர்களே, ஸ்டாண்ட் அப் காமெடியோட ஜோக். பட் சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நான் வர்ஜினா இருக்கும் போது பசங்களே சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. மச்சான் ஒன்றும் பிரச்சனை இல்லடா, வர்ஜினா இருந்தாலும் பிரச்சனை இல்லடா. அதாவது சீமெண்ட் ரிட்டென்ஷன், அதாவது விந்த கண்ட்ரோல் பண்ணனா நீ பெரிய ஆள் ஆகலாம். விவேகானந்தா, பர்னாட் ஷா, நிக்கோலா டெஸ்லாலாம் சீமெண்ட் ரிட்டென்ஷன் பண்ணி தான் பெரிய ஆளா இருக்காங்க அப்படின்னு. அவனுக்கு ஒன்றும் புரியல. நான் வர்ஜின்னு தான் சொன்னேன், சீமெண்ட் ரிட்டென்ஷன் பண்றேன்னு சொன்னேன். நான்லாம் பான் பார்க்க ஆரம்பிச்சு 10வது ஆண்டு விழாவே கொண்டாடுறேன். பார்க்க ஆரம்பிச்சு 10வது ஆண்டு விழாவே கொண்டாடுறேன் மேம். ஜோக். நீங்க எல்லாம் மாஸ்டர் பெட்டர், நல்லா மான்ஸ்டர் பெட்டர். மாஸ்டர் பெட், நாங்களாம் மான்ஸ்டர் பெட். ஜோக். என்னைக்காவது இந்த எக்ஸ் வீடியோஸ்ல எல்லாம் பேஜ் போகும்போது 1000 டச் பண்ணிருக்கீங்களா மேம்? பெருமை சொன்னல, பெருமை. ஜோக். அங்க இருக்கிற ஒருத்தவனுக்கு ஆக்சுவலி புரியல, ஆனா சிரிக்கிறான், எப்படின்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான ரீசன் வந்து ஒன்னே தான். ஸோ நம்ம இப்போ வந்து பொதுவாக வந்து ஸோ ஆக்சுவலி வந்து நிறைய பேருக்கு வந்து சோஷியல் மீடியாவில் வரணும்னு ஒரு ஆசை ஒன்று நிறைய பேருக்கு ஆக்சுவலி வந்துகிட்டு இருக்கு. ஸோ வரும்போது அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்குமா. சில பேர் வந்து நான் வந்து காமெடி பண்ணுறேன், ஸ்டாண்டப் காமெடி, ஸோ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வரும்போது சம் பர்சனை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுப்பாங்க, ஓகேங்களா. அந்த பர்சனை இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கிட்டு அதுக்கான வீடியோஸ் தான் இவங்க மோஸ்ட்லி வாட்ச் பண்ணுவாங்க. அப்படி வாட்ச் பண்ணும் போது இந்த வீடியோவை பார்த்துட்டு சரி நம்ம ஏன் வந்து இந்த வெர்ஜின் செக்ஷுவல் ஃபேண்டசி அந்த மாதிரி நம்ம ரீக்ரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சு அவங்க பண்ண போயிட்டு அது ஏதாச்சும் யாரமா பண்ணிட்டாங்க, தெரியாம வீடியோ அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வரும். ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ தயவு செஞ்சு யாரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணீங்கன்னா நானே வீடியோ